திருச்சிற்றம்பலம். தேடிச் சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே என்பது அப்பர் சுவாமியுடைய திருவாக்கு. யாத்திரை என்ற தலைப்பு இன்றைய சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. யாத்திரை எல்லாரும் பயணம் பண்ணுவாங்க. எஜுகேஷன் டூர், அக்ரிகல்ச்சர் டூர், பிஸ்னஸ் டூர், ஒரு இடத்துல கம்பெனி எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டூரெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் டூர், ஜேர்னி அப்படிங்கிற ஜாலி டூர், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போவாங்க. ஆனால் யாத்திரை என்ற சொல் ஆன்மீகமாக ஸ்பிரிச்சுவலாக பயணம் பண்ணுகிற அதற்கு மட்டுமே யாத்திரை என்று பெயர். இன்றைய காலகட்டத்தில் யாத்திரை என்பது ஒரு ட்ரெயினில் டிக்கெட் போட்டோம், ஒரு ஆகாய விமானத்தில் டிக்கெட் போட்டோம், பயணம் பண்ணிடுறோம், ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சு போச்சு. இது ஆன்மீகமாக சிந்திக்கும் போது இது ஒரு பயணம் அப்படிங்கிற நிலையில் தான் நிற்கும். யாத்திரை என்றால், சைவத்தில் யாத்திரை என்றால் இந்த திருநீற்றுப்பை, இந்த உருத்திராக்கம், மனசில் திருவைந்தெழுத்து, ஒரு சிவலிங்க திருமேனி, இதை மாத்திரமே வைத்து கொண்டு இது நம்மை வழி நடத்தும் என்ற சிந்தனையில் மணிவாசக பெருமான் பாடுவார். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தை காக்கி. இப்படியான சூழ்நிலையில் நாம் இருக்கிற இடத்தில் இருந்து யாத்திரை செய்வது. எங்கே போக வேண்டுமா? காசி போகணுமா, ராமேஸ்வரம் போகணுமா, மதுரை போகணுமா, திருச்செந்தூர் போகணுமா? அப்போ அந்த யாத்திரையில் நமக்கு என்ன கிடைக்கும்? திருமூலர் பெருமான் பாடுவார், நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தேடி திரிமின் திரிந்து சிவபெருமான் என்று பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்தில் கோயிலாய் கொள்வானே. கூடிய நெஞ்சத்தில் கோயிலாய் கொள்வானே என்ற வார்த்தை இங்கே சிந்திக்க கிடக்கிறது. இறைவன் எங்கே இருக்கிறான்? இறைவன் உயிர்களோடு அத்துவிதமாக இருக்கிறான் சைவ சித்தாந்தம் சொல்கிறது. அத்துவிதம்னா திருவாசகத்தில் சிவபுராணத்தில் ஒரு வரி சொல்வார், ஓராதார் உள்ளத்தும் ஒளிக்கும் ஒளியானே. அப்படி ஒருவன் ஓதவில்லை என்பதனால் அவனிடம் அந்த இறைவன் இல்லாமல் இல்லை. ஒருத்தன் ஓதலை, அதனால் அவன்கிட்ட இல்லாமல் அவன்கிட்ட இறைவன் இருக்க மாட்டான் அப்படின்னா அவன் இறைவன்கிற கான்செப்டுக்குள்ளே வரமாட்டான் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம். அப்போ என்னுக்குள்ளே இருக்கிற இறைவனை நான் உணர்வதற்கான வாய்ப்பு தான் யாத்திரை. யாத்திரையில் என்னெல்லாம் நடக்கும்? நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு 6 மணிக்கெலாம் காஃபி கிடச்சிடும், ஒரு 8 மணிக்கெலாம் நான் விரும்பின டிஃபன் கிடச்சிரும். அப்போது அங்கே அப்படிலாம் கிடைக்காத ஒரு சூழல். அப்போ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம். அங்கே போனதுக்கு யாத்திரையின் மூலமாக என்ன செய்வது? அங்கே போய் ஒரு உழவார பணி செய்வது, அங்கே இருக்கிற கோயில்களில் திருப்பணி செய்வது. நம்ம சமீபத்தில் பார்த்தோம், 2022 தற்போதைய நம்முடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் நாமினேஷன் பண்ணுவதற்காக அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக அவர் அரசியலில் பல சூழ்நிலைகளில் இருந்தவர். கவுன்சிலராக இருந்து, ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து, கவுன்சிலராக இருந்து, எம்எல்ஏவாக இருந்து, ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்து, ஒரு மாநிலத்தில் ஆளுநராக இருந்து, இப்போ குடியரசுத் தலைவராக இருக்காங்க. அப்படி குடியரசுத் தலைவராக அவரை நாமினேஷன் பண்ணுவதற்காக அழைத்து கொண்டு வருகிறார்கள். இராணுவத்தோட பாதுகாப்போட. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மையார் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. நமக்கு முதல்ல அந்த அம்மையார் கோயிலுக்குள்ளே போனால் வழிபாட்டுக்கு தான் போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும். நம்ம கிராமத்து பெண்கள்லாம் புடவை எடுத்து சொருகிட்டு ஒரு வேலை பார்க்குற மாதிரி அந்த புடவை எடுத்து சொருகிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே இருக்கிற மலரை எடுத்து அங்கே சிவலிங்க திருமேனியில் பண்ணி வழிபாடு பண்ணுறாங்க. கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ஆளுங்கட்சி நாமினேஷனுக்கு கூட்டு போது கண்டிப்பாக நாம் குடியரசுத் தலைவர் ஆயிடுவோம். ஆனால் கூட நான் என்னுடைய பணியை, என்னுடைய அந்த சரியையை செய்வேன் என்ற மாதிரி செய்துவிட்டு வரதெல்லாம் நாம் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தோம். அப்போ யாத்திரையில் என்னெல்லாம் நடக்கும்? போகிற இடங்களில் கிடைத்ததை சாப்பிடுவது,
அந்த கிடைத்ததை சாப்பிடுவதற்கான அந்த அந்த தட்ப வெப்பநிலையை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்படியாக இந்த உடம்பை தயார்படுத்திக் கொள்வது. அப்போ இதெல்லாம் நடப்பது யாத்திரை. யாத்திரை என்றால் ஒரு பக்குவம் வர வேண்டும். அப்போ சைவ சமயத்தில் யாத்திரை எப்படி சொல்லுது? ஆன்மீகத்தோட ஃபர்ஸ்ட் நிலை, முதல் நிலை. யாத்திரை பண்ணும்போது எப்படி பண்ணணும்? சரியை செய்கிற மனப்பக்குவத்தில் ஒரு குருநாதரை அணுகி நான் யாத்திரை போகிறேன் என்ற ஒரு அனுமதி பெற்று, அப்போ அவர் ஒரு பஞ்சாட்சரத்தை, தூள பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க, பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணி நீ யாத்திரைக்கு சென்று வான்னு ஒரு அனுமதி கொடுக்குறார். இப்போ அவருடைய அனுக்கிரகம். இந்த திருநீர் தான் ஏடிஎம். ஏடிஎம்னா எனி டைம் மணின்னு சொல்கிறோம். அப்போ எனி டைம் மணி கூட எப்படின்னா, ஏன் பணத்தை போட்டு வச்சா தான் எடுக்க முடியும். ஆனால் இதுதான் நிஜமான எனி டைம் மணி. நான் அனுபவிச்சிருக்கேன், என்னோட அனுபவத்தை சொல்லணும் இல்லையா? 1988 ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு போகிற ஒரு வாய்ப்பை பெருமான் எனக்கு கொடுத்தார். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு திருநீரை அடிக்கடி பூசிக்கொண்டே இருப்பேன். திருநீரால் உங்களுக்கு எல்லாம் முடியுமான்னு? கண்டிப்பாக முடியும். இந்த திருநீற்றின் மீது நான் அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். திருநீர் வேறு, சிவபெருமான் வேறு அல்ல. அது என்னுடைய கருத்தெல்லாம் இல்லை. ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார் திருநீற்று பதிகத்தில், மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு அப்படின்னார். அப்போ மாலோடு அயன் அறியாமல் இன்னவர் அண்ணாமலை பெருமான். அண்ணாமலை பெருமான் வேறு அல்ல, திருநீர் வேறு அல்ல. ஆகவே இந்த திருநீர் என்னை வழி நடத்தும் என்று 1988 இந்த திருநீற்று பை ஒருத்தராக்கம், ஒரு சின்ன படிகத்தால் ஆன சின்ன சிவலிங்க திருமேனி, இதை மட்டும் வச்சுக்கிட்டு ராமேஸ்வரத்தில் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்னை வழி அனுப்புகிறாங்க. அவங்க ஏதோ சாமி சொல்லிட்டாங்க, அவரோட வேகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால முடிந்த காசை எனக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போகல, நான் இந்த விபூதியோடு தானே போகிறேன். அந்த காசையெல்லாம் ராமேஸ்வர பெருமானுக்கு காணிக்கையாக சமர்ப்பிச்சுட்டு ராமேஸ்வரத்திலிருந்து நடக்கிற ஒரு வாய்ப்பை பெருமான் எனக்கு கொடுத்தார். அதை மாத்திரமே நான் காசிக்கு ஒரு 15 முறை போயிருக்கிறேன், 10 முறை ட்ரெயினில் போயிருக்கிறேன், 5 முறை பிளேனில் போயிருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு முறை நான் நடந்து போய் ராமேஸ்வரத்தில் இருந்து காசிக்கு போன அந்த அனுபவம், அதை மட்டுமே என்னால் யாத்திரையாக நினைக்க முடிகிறது. அதில் நிறைய அனுபவங்கள். அந்த ஒரு அனுபவத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிப்போம். அப்புறம் யாத்திரைக்கு போனால் என்ன பக்குவம் வரும், அந்த 8ஆம் சூத்திரத்தை நம்ம எப்படி அனுபவிக்கலாம் என்பதை சொல்லுவோம். நடந்து போய்கொண்டே இருக்கிறேன். மத்திய பிரதேசத்தில் கத்தேகான்னு ஒரு இடம். அந்த கத்தேகானுக்கும் நான் போகிற இடத்துக்கும் ஒரு 12 கிலோமீட்டருக்கு. சாயங்காலம் ஒரு 5 மணி. சரி, அந்த 12 கிலோமீட்டருக்கு அந்த கத்தேகான்ங்கிற நகரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நடக்கிறேன். ஒரு 5:30 மணிக்கெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அங்கே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தான் மழை காலம். நான் ஜூலையில் போய்கிட்டு இருக்கிறேன், சரியான மழை. அப்படி மழையை நான் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நான் பார்க்கல. அந்த கத்தேகானுக்கு போக முடியாது, அந்த நகரத்துக்கு போக முடியாதுங்கிற முடிவு எடுத்துட்டேன். பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில், அங்கே நான் ஒதுங்கிட்டேன். வட இந்தியாவில் என்ன சிந்தனை அப்படின்னாக்க, இது மாதிரி யாத்திரை போகிறவர்களை ஒரு ஆதரிக்கிற தன்மை இருக்குது. அது தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்கிற மாற்று கருத்து இல்லை. அந்தளவுக்கு இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஒதுங்கிட்டேன். அந்த கோயிலில் பூஜை பண்ணுற ஒரு பூஜகர், அவர் என்ன அந்த நேரத்தில் என்ன ஒத்த வயசுள்ளவராக தான் இருப்பார். அவர் எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். ககாஞ்சார அப்படின்னாரு. ககாஞ்சார அப்படிங்கிற அந்த இந்தி வார்த்தைக்கு எங்கே போகிற, நான் இப்படி காசி மே ஜான்தோ, வாரணாசி மே ஜான்தோ அப்படி. யாத்ரா, இங்கே தங்கிக்கோன்னு இடத்த கொடுத்தார். என்ன வேணும்னு கேட்டார். இப்போ அந்த நேரத்தில் எனக்கு வேறு ஒன்றுமே தோணல. நல்ல மழை பெய்யுது, குளிருது. கரம்பானி ஆர் சாயா தேக்கோ அப்படிங்கிற வார்த்தை என்கிட்ட வந்து, கரம்பானி அண்ட் சாயா தேக்கோ. அவர் புரிஞ்சுக்கிட்டார். குளிருது, இவர் கரம்பானியோ டீயோ வேணும், சுடுதண்ணியோ டீயோ வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். 2 சப்பாத்தி, ஒரு ஃப்ளாஸ்கில் டீ, ஒரு ஃப்ளாஸ்கில் வெந்நீர் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் போயிட்டார். கோயிலை பூட்டி எடுத்துகிட்டு போயிட்டார். நான் அறிமுகம் இல்லாதால் ஏன்னா உள்ளே வச்சு பூட்டிட்டு பக்கத்தில் பாத்ரூம் நெட்டெல்லாம் இருக்குது இருக்கிறதுக்கோ நான் காலையில் வரேன்ட்டு போயிட்டேன். எனக்கு அந்த டீயும் அந்த சப்பாத்தியும் அந்த வெந்நீரும் தேவாமிர்தமாக தெரிஞ்சது அந்த நேரத்தில். காலையில் நான் 4:30க்கே எழுந்திரிச்சேன். அவர் 4:45 வந்துட்டார். அங்கே காலை கடனெல்லாம் முடித்தேன். அங்கேயே 2 பூ இருந்தது. என்னுடைய சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணேன். அவர் இருக்கிற தமிழன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ராத்திரி சப்பாத்தியோடு வந்தவர் காலையில் தோசையோடு வந்தார். தோசையோடு வந்து அதே மாதிரி டிஃபன் கொடுத்து நான் கிளம்புறேன் அப்படின்னேன். பக்கத்தில் சத்வாஷ்னு ஒரு நகரம். அது அப்போம்லாம் 88 டூ வீலர்லாம் ஜாஸ்தி கிடையாது. ஒரு சைக்கிள் வச்சுருக்கார், ஒரு ஹெர்குலஸ் சைக்கிள் வச்சுருக்கார். அந்த சைக்கிளில் நினச்சிட்டு போகிறார். சைக்கிளில் ஏறுங்கன்றார். இல்லை, நான் நடந்தே போகிறேன்னு முடிவு எடுத்துட்டேன், நான் சைக்கிளில் ஏற மாட்டேன். இப்போ என் கூட சைக்கிளை ஓட்டிக்கிட்டே வர்றார் சத்வாஷ் வரைக்கும்.
சத்வாஷ் வந்த உடனே என் கையில் ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. 88ல் 100 ரூபான்னா இன்றைக்கி அது ஒரு 2000 ரூபாய்க்கு சமம் இன்னைக்குள்ள வேல்யூக்கு. நான் வேண்டாம், பணம் கையில் வச்சுக்காமலே போகிறதுன்னு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, இறைவனுடைய திருவருள். அந்த ஆள் 100 ரூபா வாங்கிக்காம உன்னை விடவே மாட்டேங்கிற மாதிரி அவரோட பணிவு, அவருடைய வணக்கம் இல்லையெல்லாம் என்னை வாங்கிக்கும்படியாகவே செஞ்சுது. ஏன் இப்படி சுவாமி இப்படி பண்ணுறார் அப்படின்னு நினச்சி பார்த்தா, கொஞ்ச நேரம் போன உடனே நான் கட்டியிருந்த வேட்டி என்னோட கால்பட்டை கிழிஞ்சிருச்சு. அப்போ அந்த வேட்டி துண்டு வாங்கிப்பதற்கான பணத்தை அந்த 100 ரூபாயை அவனிடமிருந்து பெற்றுக்கொள் என்பதாக இறைவன் உணர்த்துகிறார் என்பதாகவே நான் உணர்ந்தேன். இப்படியாக என்னுடைய யாத்திரை காசி வரை போச்சு. ஒரு 92 நாட்கள் நடந்திருக்கிறேன். ராமேஸ்வரம் டு வாரணாசிக்கு போயிட்டேன். போய் வாரணாசியில் போய் என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டேன். அப்புறம் வாரணாசியிலேருந்து நான் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரணும். எப்படி வர்றது, யாரை கேட்குறது, எனக்கு ஒன்றும் புரியல. இப்போவாது நம்ம சன்னியாசி ஆகிட்டோம், கொஞ்சம் பேர் பழக்கம் இருக்குது, எப்படி வர்றது இல்லை. அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். சாப்பாடு கிடைக்குது, விஸ்வநாதரை நல்லா தரிசனம் பண்ணுறேன். இப்போ இருக்கிற மாதிரியான வசதிகள்லாம் அப்போ 88ல் இல்லை. இருந்தாலும் அப்போதைக்கு இருக்கிற வசதி வச்சு தங்கிட்டு காசியில் குளிக்கிறது, விஸ்வநாத தரிசனம் பண்ண சுற்றி பார்க்குறது, கொஞ்சம் மழையும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எப்படி திரும்ப வர்றது? அங்கே ஒரு புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு கூட்டம் யாத்திரைக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்னை 2-3 நாளாக சுற்றி பார்க்குறாங்க. என்ன தம்பி நீங்கே இருக்கிறீங்க, எந்த ஊர்னா? நான் திருநெல்வேலி பக்கம், நான் யாத்திரையாக வந்திருக்கிறேன். அப்படியா, எப்படி நீங்கள் போவீங்க? யாராவது எனக்கு டிக்கெட் போட்டால் தான் போவேங்கிற மாதிரி வந்திருக்கிறேன். அவங்க எனக்கு ஒரு டிக்கெட் போட்டாங்க. அவங்களாம் ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு திடீர்னு வர்ற அந்த பயணத்தில் ஒரு டிக்கெட் போட்டாங்க. அப்போ டிக்கெட் எவ்வளோ தெரியுமா? 88ல் வாரணாசியிலேருந்து திருநெல்வேலிக்கு 110 ரூபா. 110 ரூபா டிக்கெட் போட்டாங்க. நான் இந்த கோச்சில் ஏறி வந்து சேர்ந்தேன். காரணம், இந்த திருநீற்றையும் ஒருத்தராக்கத்தையும் சிவலிங்கத்தையும் மட்டுமே வைத்து கொண்டு பயணம் பண்ணினேன். எனக்கு சாப்பாட்டுக்கோ தங்குற இடத்திற்கோ உடம்புக்கான எந்த பிரச்சனையும், இங்கே சாப்பிட்டு பழகாத சாப்பாடை சாப்பிட்றேன். சப்பாத்தி அது அப்படி இப்படிமா தான் சாப்பிட்டு போகிறேன். சுவாமி எனக்கு உடனாக இருந்து வழி நடத்தினார். அதற்கு பின்பு நான் எங்கெல்லாமோ யாத்திரை செய்திருக்கிறேன், எப்படி இல்லாமோ பயணம் பண்ணியிருக்கிறேன். காரில் போயிருக்கிறோம், கொஞ்சம் பிளேனில் போயிருக்கிறோம், ட்ரெயினில் போயிருக்கிறோம், 10 பேர் கும்பலாக போயிருக்கிறோம். போகிற இடங்களில் தமிழ் சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டே போகிறது அப்படின்னு எல்லா இடங்களுக்கும் பயணம் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் அந்த பயணத்தில் இறைவனை வழிபட்டோம் என்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யாத்திரை 15 முறை நான் காசிக்கு போயிருந்தாலும் அந்த நடந்து போய் இந்த திருநீற்றையும் உருத்திராக்கத்தையும் அந்த சிவனுடைய திருமேனியும் வைத்து கொண்டு போன அந்த யாத்திரையினுடைய பலன் முழுமையாக இருந்தது என்பதை இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொண்டு, அந்த யாத்திரை செய்வதால் என்ன பலன், சிவஞான போதத்தில் 8ஆம் சூத்திரத்தை எப்படி அனுபவிக்கலாம் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். சரியா?